அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த நாளை நல்ல ஒரு சிந்தனையோட, இந்த நாளை இன்னைக்கு தொடங்கக்கூடிய இந்த நாளிலே நல்ல கருத்துக்களோட, நல்ல வாசிப்போட, அருமையான செய்திகளோட இந்த நாளை தொடங்கும் போது நமக்கு இன்னைக்கு நாள் கிடைச்சிருக்கல, இதுவே ஒரு அதிசயங்க. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு முழு நாள் கிடைச்சிருக்கு இல்லையா? இதுவே ஒரு அதிசயம். ஒரு உறவுகளோட, நல்ல ஆரோக்கியத்தோட, நல்ல இந்த காலை பொழுதோட, நல்ல ஒரு மனதோட இப்படி ஒரு நாள் கிடைத்திருக்குல்ல. இப்படி கிடைத்த ஒரு நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியே சார். இந்த நாளே ஒரு அதிசயம். வைரமுத்தையா அழகா எழுதியிருப்பாரு, பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல் இசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் எழுதிப்பார். இந்த உலகத்துல ஒவ்வொன்றும் அதிசயம்பா. அப்படி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, ஆச்சரியம்பா, அதிசயமா நடக்குதுப்பான்னு அந்த கியூரியாசிட்டியோடு இந்த உலகத்தை பார்க்கும்போது, இந்த ஆச்சரியத்தன்மையோடு இந்த உலகத்தை பார்க்கும்போது, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆச்சரியத்தோடு பார்க்கும்போது நமக்குள் இருக்கக்கூடிய குழந்தை வெளியே வருவாங்க சார். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி வெளியே வரும் சார். சூரியன் உதிப்பதை பார்க்கறது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? எவ்வளவு பெரிய அதிசயம் தெரியுமா? அது அப்படியே அந்த சூரியன் மெல்ல 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 அந்த உதிக்கக்கூடிய அந்த காட்சி, அந்த சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய அந்த காட்சி, இந்த அதிசயம் மிக்க இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு விஷயங்களும், இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அதிசயமாக நம்ம பார்க்க கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சார். நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம்? இயல்பு வாழ்க்கைக்குள் போய் 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 சாதாரண விஷயங்களாகவே எல்லாவற்றையும் பார்த்து அப்படியே கடந்து போயிடுறோம். உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்தி, கண்டதே கண்டு, கேட்டதே கேட்டு, கழிந்தன கடவுள் நாளெல்லாம்னு ஒரு குறள் வரும் சார். ஒரு சித்தர்கிட்ட ஒரு நாய் இருந்தது. சித்தரோடையே வளர்ந்த ஒரு நாய். அதனாலே அதுக்கு சில சக்திகள் கிடச்சிச்சு. ஒரு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த நாயோட விளையாடிட்டு இருந்தான், பால் வச்சு விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு அந்த பந்து வந்து நேராக போய் குளத்துல விழுந்துருச்சு. இப்போ இந்த நாய் சித்தர்கிட்ட வளர்ந்த நாயில், இந்த நாய் வேகமா நடந்து போய் அந்த பாலை எடுத்துருச்சு. பால் வந்து நடந்து போய் குளத்துல நடந்து போய் தண்ணி மேல நடந்து போய் அந்த பால் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. இவனுக்கு அவ்வளோ ஆச்சரியம், அவ்வளோ அதிசயம். இது யார்ட்டையாவது போய் சொல்லணுமேன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்றான், டே நான் ஒரு நாயோட விளாண்டேன்டா, அந்த நாய் அந்த பாலை நடந்து போய் குளத்துல நடந்து போய் எடுத்துட்டு வந்துச்சுடா, தண்ணியில நடந்து போய் எடுத்துட்டு வந்துச்சுடா. இந்த ஃப்ரெண்டு சொன்னா, டேய் அந்த நாய்க்கு சரியா நீந்த தெரியலடா, நீச்சல் தெரியலடா, நீச்சல் தெரியாத ஒரு நாயோட போய் விளையாடி இருக்கடா நீ. இப்போ உனக்கு அந்த அதிசயமே உடஞ்சிருச்சு சார், அதிசயமே உடஞ்சிருச்சு. இப்படிதான் இதை கேட்கறதுக்கு கதையாக இருந்தாலும் கூட வீட்டில் இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் சார். இப்போ மனைவி வந்து சொல்றாங்க, எங்க என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இந்த காய் அவ்வளவு டேஸ்டா வந்திருக்குங்க, அவ்வளவு சிறப்பா வந்திருக்குங்க. ஆமா, இது பெரிய எதுவாக்குன்னு சாப்பிடக்கூடாது. அப்படியாமா, உண்மையிலே இது டேஸ்டா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன், அன்னைக்கு நாளே சந்தோஷமா இருக்கும். நமக்கு அற்பமா இருக்கக்கூடிய விஷயம் பலருக்கு அதிசயமா இருக்கும் சார். அற்பமாக இருக்கிற விஷயம் அதிசயமாக இருக்கும். இப்போ பையன் வந்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்பா இன்னைக்கு நான் கிளாஸில் எல்லாரும் முன்னாடியும் அந்த போயமை அப்படியே ஒப்புச்சேன்ப்பா, எப்படி தான் நான் ஒப்புச்சேன்னு எனக்கு தெரியவே இல்லைப்பா, அப்படியே ஒப்புச்சேன்ப்பா, எல்லாரும் சூப்பராக கைதட்டினாங்கப்பா, எனக்கே அதிசயமாக இருந்துச்சுப்பான்னு ஒரு பையன் வந்து சொன்னான். அப்பா என்ன பண்ணணும், அப்படியாடா தங்கம், நீ அவ்வளோ சூப்பர்ப்பான்னு பாராட்டினா பரவாயில்ல, இதுக்கு தானே உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், போயத்தை ஒப்பிக்கிறதுக்கு தானே உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், அப்புறம் அதனால பெரிய அதிசயம் இருக்குது போ அப்படின்னாக்க அப்படியே உடஞ்சிடும் சார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் அதிசயமாக, சில பேருக்கு சென்டிமெண்டலாக சில விஷயம் இருக்குது. இப்போ கோயில் முன்னாடி போய் நிற்பாங்க, மனதார ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு பூ விழும், இந்த சாமி சிலையிலேருந்து ஒரு பூ விழும். உடனே வீட்டுக்காரர் கூப்பிட்டு சொல்லுவோம், எங்க நான் மனசில் ஒரு பிரார்த்தனை வச்சேங்க, இந்த சாமி சிலையிலேருந்து பூ விழுந்துச்சுங்க, அவர் குறுக்குள்ள ஒழுங்கா பூவை வைக்கல அதனால விழுந்துச்சு, உன் பிரார்த்தனைக்கு விழுந்துச்சாக்கும் அப்படின்னா அங்கே சாமியும் அவுட்டு, இந்த பிரார்த்தனையும் அவுட்டு. சில நேரங்களில் சார் இயற்கை ஏதோ ஒரு வகையில் நமக்கான செய்தியை சொல்கிறதுன்னு நம்புறோம்ல, அந்த நம்பிக்கையில் தான் சார் இந்த வாழ்க்கையே நடக்குது. ஏதோ ஒரு அதிசயங்கள் தானே இந்த வாழ்க்கை நடக்குது. ஒரு நம்பிக்கை வேணும்ல, ஊன்றுகோல் வேணும்ல, கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஊன்றுகோல் வேணும்ல. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த வாழ்க்கை மாறிடாதா, இந்த பணப்போராட்டம் மாறிடாதா, இந்த மனப்போராட்டம் மாறிடாதா, இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் என் வாழ்க்கை இருக்கு, இறைவான்னு என்னை காப்பாற்றுன்னு ஏதோ கேட்கும்போது இந்த கோயில் மணி சத்தத்தை அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளோ நிறைவாக இருக்குது. நான் ஒரு வேண்டுதலை மனசில் யோசிச்சிருந்தேன், இந்த கோயிலில் ஒரு மணி சத்தம் அடிச்சிச்சுப்பா, எவ்வளவு அது ஒரு எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, எவ்வளோ ஒரு நம்பிக்கையை கொடுக்குது இல்லை. இந்த விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் இப்படி அதிசயமாக, ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு ஆச்சரியமாக, இந்த பூமியில் பூ பூக்கிறது ஒரு ஆச்சரியம் சார், இந்த பூமியில் ஒரு ஜீவன் ரசிக்கிறது ஆச்சரியம் சார்.
நான் இவ்வளோ பெரிய மனிதன் வாழக்கூடிய இந்த பூமியில் எறும்புகளும் சேர்ந்து வாழ்றதுன்றது ஆச்சரியம் சார். இவ்வளோ பெரிய இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு ஒரு இடம் அளித்து எல்லா ஜீவராசிகளும் வாழக்கூடிய இந்த பூமின்றது ஒரு பெரிய ஆச்சரியத்தின் ஆச்சரியம், அதிசயத்தின் அதிசயம். ஒவ்வொரு செயலையும் ஆச்சரியமாக பார்க்கணும் சார். நான் வாழ்க்கையில் நடந்த சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த சின்ன பையன் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறான்னா, அப்படி இந்த ஸ்கூல் பசங்களுடைய விஷயங்களை என்ன தெரியுமாப்பா பார்க்கணும், நாங்கள் ரஃப் நோட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸ்கூல் பசங்க எல்லாருமே ரஃப் நோட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அதுதான் சார் அவனுடைய அதிசய உலகமே. இந்த கிளாஸ் ஒர்க் நோட்டெல்லாம் விட்டுருங்க, இந்த ரஃப் நோட்டை பார்த்தா தான் உங்கள் பையன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ரஃப் நோட்டில் அத்தனை விஷயம் வரைஞ்சி வச்சுருப்பான். ஒருத்தன் ஓவியத்தை வரைவான், கவிதை எழுதுவான். நான் 6வது படிக்கிறப்ப வைரமுத்து ஐயாவிலேருந்து அந்த காலத்தில் எல்லாருமே கண்ணதாசன் ஐயாவுடைய கவிதைகள் தொகுப்பெல்லாம் இதெல்லாம் படிக்க 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 நமக்கு கவிதை எழுதணும்னு தோணுச்சு. 6வதுல ஏதோ ஒரு சோசியல் சயின்ஸ் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ரஃப் நோட்டில் நான் உட்காந்து கவிதை எழுதிட்டு இருந்தான். இவன் வேறு ஏதோ ரஃப் நோட்டில் எழுதுறான்னு சொல்லி எங்கள் மிஸ் அந்த நோட்டை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. தூக்கி எறிஞ்சிட்டாங்க. என்னை போய் வெளியே நிற்க சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பக்கமாக அந்த தமிழ் ஆசிரியர் கேட்டார், எதுக்குடா வெளியே நிற்கிறேன்னு. இந்த நோட்டில் இதை எழுதுனேன் சார், வெளியே அனுப்பிட்டாங்க சார் அப்படின்னு. அப்படியான அவர் வாங்கி படித்தாருங்க. அவருக்கு அது அதிசயமாக தெரிஞ்சிச்சு, ஆச்சரியமாக இருந்தது. 6வது படிக்கிற பையன் இவ்வளோ அழகான ஒரு கவிதை எழுதியிருக்கேன், வாடா என் கூடன்னு கூப்பிட்டு போயிட்டார். இந்த மிஸ்ஸுக்கு அது குப்பையாக தெரிஞ்சது, அது குப்பையாக தெரிஞ்சது. அவருக்கு அது அதிசயமாக தெரிஞ்சிச்சு. அவர் கூப்பிட்டு அந்த ஸ்டாஃப் ரூமில் உட்கார வச்சு கேட்டார், இந்த கவிதையெல்லாம் இப்படி எழுதணும்னு உனக்கு எப்படிடா தெரிஞ்சிச்சுன்னாரு. ஐயா நான் வைரமுத்து ஐயாவை படிப்போம், கண்ணதாசன் ஐயாவை படிப்போம், அப்படியே இந்த கவிதை எழுதணும்னு தோணுச்சு. இப்படி இந்த கவிதைகளை பேச 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 அவர் சொன்னார், நீ கண்டிப்பாக ஒரு கவிஞனாக மாறுவடான்னார். இப்போ நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலத்தில், கல்லூரி முடிக்கக்கூடிய காலத்தில் என்னுடைய தமிழ்துறை பேராசிரியராக இருந்த தாக்கு சுப்பிரமணியன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் முதல் புத்தகம் வெளியிட்டோம். முதல் புத்தகம் வெளியிட்டு இந்த என்னுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய தமிழாசிரியர் அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தோம். மணிமொழி ஐயான்னு ஒரு பேர். அவர்கிட்ட கொண்டு வந்து, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஒரு புத்தக தொகுப்பு வெளியிட்டேங்க ஐயா. அவர் சொன்னால், எனக்கு தான் அப்பயே தெரியுமேடா, நீ ஒரு அதிசயம் பாடினார், நீ ஒரு அதிசயம் 6வதுலேயே கவிதை எழுதினியப்பா, நீ ஒரு அதிசயம் பாடினார். இப்போ ஒரு ஆசிரியருக்கு குப்பை என்று தெரிந்தது, இன்னொரு ஆசிரியருக்கு அது அதிசயமாக தெரிகிறது. எந்த ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனினுடைய மனதுக்குள் புகுந்து அவனுக்குள் இருக்கக்கூடிய அதிசயங்களை வெளியே கொண்டு வர முடிகிறதோ அவரால் மட்டும்தான் சிறந்த ஆசிரியராக இருக்க முடியும். பார்த்தல் என்பது வேறு, கவனித்தல் என்பது வேறு. இந்த அதிசயங்கள் எப்போ தெரியுமா சார் நமக்கு தெரியும்? ஒவ்வொரு விஷயமும் அதிசயமாக எப்போ தெரியுமா தெரியும்? அதை கவனிக்கும் போது தான் சார் தெரியும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தனித்தனியாக இருக்குங்க, ரெண்டும் இணைந்து தண்ணீராக மாறுகிறதுன்றதே ஒரு அதிசயம் தானே. இந்த தண்ணீர் கொதிநிலையிலிருந்து புகையாக மாறுகிறதுன்றதே ஒரு அதிசயம் தானே. ஒவ்வொன்றுமே நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் அதிசயங்களாக பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் சார். அவ்வளவு புதிய விஷயங்களை கொண்டு வரும் சார். சமீபத்தில் சிம்சா பிளாசா அப்படின்றவரை பற்றி படிக்கிறேன். சிம்சா பிளாசா இஸ்ரேல் அந்த 2ஆம் உலக யுத்தம் நடந்ததில்ல, 2ஆம் உலக யுத்தத்தில் இஸ்ரேல் தனி நாடாக வருது. இஸ்ரேல்ன்றது ஒரு பெரிய பாலைவனமாக இருந்த பகுதி, மிகப்பெரிய பாலைவனம். இந்த சிம்சா பிளாசான்றவர் தான் அதனுடைய அதிகாரியாக வரார். இப்போ அவருடைய வேலை என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும். இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியிலனா தண்ணியே கிடையாது சார். நீங்கள் எவ்வளோ ஆழ்துளை கிணறு போட்டாலும் தண்ணி வராது. இப்போ என்ன தெரியுமா அவர் பண்ணுறாரு, இஸ்ரேல் முழுக்க எப்படி மரங்களை நட முடியும்னு பார்க்குறாரு. எத்தனை செடிகள் நட்டாலும் அது பட்டு போகுது, தண்ணி கிடையாதே. எத்தனை செடிகள் நட்டாலும் பட்டு போகுது. இப்போ வட துருவத்திலிருந்து தென் துருவத்துக்கு ஒரு பைப்பு போடுறாங்க, பெரிய பைப்பு போடுறாங்க, தண்ணீர் வேணுன்றதுக்காக பெரிய பைப் போடுறாங்க. இவர் அது எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய அதிகாரியாக இந்த சிம்சா பிளாசா இருக்கார். ஒரு இடத்துல சார் மரம் செழிப்பாக இருக்குது, ஒரே ஒரு மரம் மட்டும் பாலைவனத்தில் இந்த வட துருவத்திலிருந்து தென் துருவத்துக்கு போகிற வழியில் அத்தனை மரங்கள் பட்டு போயிருக்கிறப்போ ஒரு மரம் மட்டும் வளருது சார். ஒரே ஒரு மட்டும் அதுக்கு தண்ணி கிடையாது. இது எப்படி தாண்டா வளருதுன்னு இவருக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்னு ஆசை, ஆனால் அங்கே பள்ளம்லாம் தோண்டி இருந்த ஒரு மரம் விழுந்துருச்சுன்னா அந்த ஒரு பயமும் இருக்குது. ஒரு கட்டத்தில் சார் தினம் இவர் போய் கள ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பள்ளமாக தோண்டிட்டு இருக்காங்க. இவர் பதறி போய் கேட்குறாரு, ஏன்ப்பா அந்த இடத்துல பள்ளம் தோன்றீங்க? நாங்கள் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சார், இந்த வட துருவத்துலேருந்து தென் துருவத்துக்கு பைப்லாம் போட்டோம்ல, இந்த பைப்பில் கொஞ்சம் லீக்கேஜ் இருக்குது சார், கொஞ்சோண்டு லீக்கேஜ், தண்ணி வந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்குன்னு. அப்போது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த பைப்லேருந்து கொஞ்சம் தண்ணி லீக் ஆகிருக்கு, இந்த தண்ணீர் தான் அந்த மண்ணை வந்து ஈரமாக்கியிருக்கு, இந்த மரம் அந்த தண்ணீரை பிடிச்சி வளர்ந்துருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ரேஸ் ரெக்டாங்குலர் ஆர்டிகுலேஷன் சிஸ்டம், இந்த சொட்டு நீர் பாசனம்னு சொல்கிறோம்ல, இன்றைக்கி சொல்கிறோமே சொட்டு நீர் பாசனம்னு இந்த விவசாயிகளுக்கெல்லாம் போடுறாங்கல்ல, இந்த ரேஸ் சிஸ்டத்தை முதலாக அறிமுகப்படுத்தியவர் இந்த சிம்சா பிளாசான்றவர். அவருக்கு இதில் தான் தெரியுது, ஒரு ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்காரு, இந்த ஒரு மரம் மட்டும் இப்பரா வளர்ந்துருக்குன்னு
பார்த்த ஆச்சரிய பார்வை தான் அவருக்கு இந்த ரேஸ்ன்ற சிஸ்டத்தை உருவாக்கி இன்றைக்கு இஸ்ரேல் உலகத்தின் 2வது நாடாக, விவசாயத்துல உலகத்தின் 2வது நாடாக இருக்கு. அவ்வளவு விவசாயத்துல செழிப்பு மிக்க ஒரு நாடாக இஸ்ரேல் மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மனிதனினுடைய ஆச்சரியத்தின் பார்வை. இந்த ரேஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்து சொட்டு நீர் பாசனமாக கொடுத்து விவசாயத்தை வளர்க்க முடியும் என்று தெரிந்த அந்த ஒரு மனிதர் தான் இன்றைக்கு உலகத்துக்கே அந்த சொட்டு நீர் பாசனத்தை எல்லாருக்குமாக அறிமுகப்படுத்திட்டு போனார். இந்த ஆச்சரியம் தான் சார். மேலேருந்து ஒரு ஆப்பிள் விழுகுது, ஆச்சரியத்தோட ஒருத்தர் பார்க்குறாரு, ஏன் இது மேலேருந்து கீழே விழுகுது, கீழேருந்து ஏன் மேலே போக மாட்டேங்குதுன்னு ஒருத்தர் ஆச்சரியத்தோட பார்த்தார்ல, அதுதானே நமக்கு கிராவிட்டின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஆச்சரியத்துடன் அதிசயங்களுடன் பார்க்கும்போது இந்த பூமி மகிழ்ச்சியை மட்டுமே கொண்டு கொடுக்கிறது. இந்த நாளை ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆச்சரியத்துடன் பார்க்கும்போது இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள். நன்றி.